வந்து உங்கள் யூரிக் ஆசிட் வந்து டோட்டலாக கண்ட்ரோலுக்கு வரதை நீங்கள் பார்ப்பீங்க. இது எப்படி செய்யலாம்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான 4 பொருள் எடுத்துக்கோங்க. இது வந்து அது கரெக்டான சீசன் டைமும் கூட. அதாவது பசு மஞ்சள்னு சொல்லுவோம். இப்படி ஈரமான மஞ்சள், காஞ்ச வந்து மஞ்சள் இல்லாமல் இப்போ பொங்கல் டைம்லாம் வந்துருக்கக்கூடிய ஒரு ஈரமான மஞ்சள், பசு மஞ்சள். அந்த மஞ்சள் நசுக்குனீங்க அப்படின்னா அதில் சாறு வரும். அந்த மாதிரி மஞ்சள் வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. லவங்கப்பட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு ஒரு இன்ச்சு சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அது கூட குறுமிளகுன்னு சொல்லுவோம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிளகு. அது ஒரு 5 மிளகு எடுத்து இது எல்லாத்தையும் இடித்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதில் போட்டு கொதிக்க வச்சு இது 2 டம்ளராக சுண்டி வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வர வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுட்டு சூடாகினதுக்கப்புறம் அதை நீங்கள் குடிக்கலாம். இது கூட எதுவும் நீங்கள் இனிப்புகள்லாம் சேர்த்துக்கூடாது. குடிச்சிட்டு மூடி வச்சுருங்க. திரும்ப அதே தண்ணியை நீங்கள் மாலை வேலையிலையும் குடிச்சிட்டு வர வர ஒரு 15 நாள் குடிங்க. இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம், காலை உணவு எடுத்ததுக்கப்புறம் இதை குடிக்கணும். திரும்ப இரவு குடிக்க போறீங்கன்னா இரவு உணவு எடுத்ததுக்கப்புறம் இதை குடிங்க. எப்பவுமே வந்து சாப்பாடு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கஷாயத்தை குடிக்கணும். இதை குடிக்க குடிக்க ஒரு 15 நாளைக்கு குடிங்க. 15 நாள் குடிச்சதுக்கப்புறம் ஒரு வாரம், அதாவது 7 நாள் வந்து கேப் விட்டுறணும். இதை குடிக்கக்கூடாது. அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாரம் கழித்து ஒரு 15 நாள் இதை 2 தடவை 2 கோர்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப போயிட்டு உங்களுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்கள் யூரிக் ஆசிட் வந்து நல்ல கண்ட்ரோலுக்கு வந்து இருக்கும்.